பிரைஸ் எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்க. Praise the Lord. தேவ சமூகத்துல வந்து உட்கார்ந்து தேவனை ஆராதிப்பது மிக சந்தோஷம், வேற எங்கேயுமே கிடைக்காது. ஆமென். ஆண்டவருடைய சமூகத்துலதான் மகிழ்ச்சி, தேவ மகிழ்ச்சி நம்ம இருக்கிறது. ஒருவேளை நம்ம சர்ச்சுக்கு வரலான்னு நினைச்சீங்களா, நான் சொல்றேன், இருக்கிற சந்தோஷமா இல்லையா? உங்களுடைய சமூகத்துல வந்து உட்கார்ந்து ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம மேல ஒரு அபிஷேகம், மகிழ்ச்சிங்கிற ஒரு அபிஷேகத்தை கொடுக்கிறார். இல்லையா? இந்த முகத்துல எல்லாம் ஒரு மகிழ்ச்சியை தந்து ஆண்டவர் நம்மை அனுப்ப உண்மையில இருக்கிறார். தொடர்ந்து தேவ செய்திக்கு மேலாக போவோம். தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. நிச்சயமாய் தேவனுடைய வார்த்தை கேட்கிற உங்களுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கக்கூடிய அளவுக்கு தேவ வசனம் வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு நம்ம தெய்வீக சுகத்தை குறித்து நம்ம இன்னைக்கு கேட்க போகிறோம். நல்ல கவனிங்கள். தெய்வீக சுகத்தை குறித்து தவறான மனநிலை என்று கடந்த வாரத்தில் உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கு ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு அது நாமாவே அது விளக்கம் கொடுத்து இது இப்படிதான் இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறது அல்ல. அதான் தவறான மனநிலை. அது வசனம் எல்லாம் ஜோடு இல்லாம இருக்காது. அந்த வசனத்துக்கு ஆங்காங்கே ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வசனங்களை ஆண்டவர் ஜோடி ஜோடியாக வைத்திருக்கிறார். அப்போ நம்ம அதையெல்லாம் எடுத்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் நமக்கு சரியான விளக்கம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்போ மனசுல ஒரு தவறான எண்ணத்தோடு நாம இருந்தோம் என்றால் நிச்சயமா தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா தெய்வீக சுகம் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொன்னாரு, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி. தெய்வீக சுகம் ரொம்ப முக்கியம். நம்ம நல்லா இருக்கும் போதுதான் என்ன சொல்றது, நல்லா ஹெல்த்தியா இருக்கும் பொழுதுதான் நம்ம எதையும் செய்ய முடியும். இல்லையா? அதனால தெய்வீக சுகத்தை குறித்து தான் ஆண்டவர் நம்ம கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அதை கவனமா கேளுங்க. அதனால புரியாத வசனங்களை கூட ஆண்டவர் புரிய வைக்கிறார் உங்களுக்கு. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ஆக்சுவலா தெய்வீக சுகத்தை குறித்து தவறான மனநிலை நிறைய பேர்கிட்ட இருக்கிறது. அதை நம்ம நல்லா சரியா அறிந்து கொண்டாதான் இன்னும் நம்ம தெய்வீக சுகத்தை விசுவாசத்தோடு என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். நீங்க பாத்தீங்கன்னா கடந்த வாரத்துல தவறான மனநிலை என்று சொல்லி நிறைய காரியங்கள் சொன்னேன். முதலாவதாக சொன்னேன், அதாவது பவுலுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ அந்த முள் வேற எங்கேயாவது இந்த சம்பந்தப்பட்ட வசனத்தை எழுதியிருக்கிறதா என்று சொல்லி நம்ம என்ன பண்ணோம், பார்த்தோமா. அப்போ பார்க்கும் பொழுது நல்லா உங்களுக்கு என்ன தெரிகிறதுன்னா, அப்போ அங்க அந்த முள் என்பது புறஜாதியாரை குறிக்கிறது. நல்லா கவனிங்க, முள் என்பது புறஜாதியாரை குறிக்கிறது என்று பார்த்தோம். அப்போ பவுல் எங்கெல்லாம் ஊழியத்துக்கு போனாரோ அங்கெல்லாம் எதிர்ப்புகள் இருந்தது. அவர்கள் மூலமா நிறைய எதிர்ப்புகளை சந்தித்தார், போராட்டங்களை சந்தித்தார். அப்போ ஒருவேளை அவர் அதற்காக தான் என்ன பண்ணியிருப்பாரு, இந்த போராட்டங்களும் இந்த எதிர்ப்புகளும் எனக்கு ஒரு முள்ளாக இருக்கிறது என்று சொல்லி வேண்டிக் கொண்டிருக்கலாம். ஓகே. அப்ப நல்லா கவனிங்க. ஏன்னா அந்த வசனத்துக்கு ஏற்ற வண்ணமாக தான் அங்க இருக்கு. அதே நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா பவுல் வந்து வியாதி என்று சொல்லவில்லை, முல்லை வந்து வியாதி என்று சொல்லவே இல்லை. அதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதை நம்ம தவறாக புரிந்து கொண்டு என்ன பண்றோம்னா, இந்த மாதிரி இந்த வியாதி தான் எனக்கு ஒரு முள்ளாகவே இருக்குதுன்னு சொல்லி சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அதனால இப்படிதான் நம்ம என்ன பண்ணோம், வாழ்நாளெல்லாம் கழிச்சுட்டு அப்படியே போயிட்டு சேர வேண்டியதான் நினைச்சுக்கிறோம். அப்படி இல்ல, தவறு. நான் பவுலுடைய ஊழியத்துல பாத்தீங்கன்னா அவர் நிறைய என்ன சொல்றது, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணாரு, சபைகளை கட்டி எழுப்பினாரு, நிறைய என்ன சொல்றது மிஷனரி டீமை எழுப்பினாரு, சீஷர்களை உருவாக்கினாரு, அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் அவர் மூலமா செய்யப்பட்டது. இப்படி பல காரியங்களை ஆண்டவர் அவர் மூலமா என்ன பண்ணாரு, செய்து முடித்தார். அப்போ அவரு சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால இதை எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் இருந்ததுன்னு சொல்றேன். புரிஞ்சுச்சா? அல்லேலூயா. அதனால ஆண்டவர் உங்களை சுகமா இருப்பதுதான் தேவ சித்தம்.
நீங்க சுகமா இருக்கணும்னா தேவ சித்தம். ஒருவேளை பலவீனம் இருந்தா அந்த பலவீனத்தை மாற்ற ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். ராமன் சொல்றீங்க, அதனால நான் இப்படியே தான் இருந்து அப்படியே போய் சேர வேண்டியதுதான் நினைச்சுக்காதீங்க. அது தவறான மனநிலை. ஆண்டவர் அதை எங்கேயுமே சொல்லவில்லை. ஆமென். ஓகே, அதுக்கடுத்து சொன்னேன், அதாவது துரோபிமு பத்தி சொன்னாங்க இல்லையா? துரோபிமு மீனத்துவிலே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாரு? அவனை வியாதிப்பட்டவனாக விட்டு வந்துட்டார். அப்போ அவர் ஜெபித்திருப்பார், அவனுக்காக ஜெபித்திருப்பார். ஆனா வியாதி சுகமாகவில்லை. ஆனாலும் நல்லா கவனிங்க, பிறகு என்ன போட்டுட்டு நம்ம பார்த்தோம், அவர் அப்படியே வியாதிப்பட்டு மறிக்கவில்லை. ஆனா வியாதி சுகமாகி பிறகு பவுலோடு சேர்ந்து ஊழியம் செய்தார் என்று நம்ம படிச்சோம். சொல்றீங்க, அல்லேலூயா. நம்ம படிச்சோம். அதுக்கு அடுத்தது சொன்னேன், அதாவது தேவ நாம எப்போது அது மகிமைப்படும்? நான் வியாதியில இருக்கும் பொழுதுதான் மகிமைப்படுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்கு. ஏன்னா இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறது பைபிள்ல. அப்போ இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவா இருக்கிறது, இதன் மூலமா தேவநாம மகிமைப்படும் பைபிள் இருக்கு. அப்போ அதை நீங்க தவற எடுத்துக்கொள்ளக் கூடாது. நான் வியாதியில இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நாமம் மகிமைப்படும். இல்ல, வியாதியில் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படாது. எப்போ நம்ம சுபத்தை பெற்றுக்கொண்டு ஒரு உயிருள்ள சாட்சியா எழுந்துகிறோமோ அப்பதான் தேவ நாமம் மகிமைப்படும். சொல்லுங்க, அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம பார்த்தோமா? சரி, அதுக்கடுத்து கடைசியா ஒரு பார்த்தோம் இல்லையா? அதாவது ஆண்டவர் சிக்ஷிக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம் இல்லையா? அது என்ன பண்றோம்? நம்ம தவறா எடுத்துக் கொள்கிறோம். அப்ப சிக்ஷிக்கிறது என்றால் வியாதியின் மூலமாய் ஆண்டவர் என்னை சிக்ஷிக்கிறார் என்று ஒரு தவறான மனநிலை நமக்குள்ள இருக்கிறது. இல்லை, அப்படி இல்லை. இல்லை, அப்ப சிக்ஷிக்கிறார் என்றதுக்கு சரியான வார்த்தை சொன்னவங்களுக்கு என்ன சொன்னவங்களுக்கு? போதிக்கிறார், பயிற்சிவிக்கிறார், உங்களை உருவாக்குகிறார். அல்லேலூயா. எப்பவுமே வசனத்தை கொண்டுதான் நம்ம உருவாக்குவார். வசனத்தின் மூலமா தான் உங்களை பயிற்சி வைப்பார். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். வியாதியை கொடுத்து உங்களை உருவாக்க மாட்டார். இதான் அல்லேலூயா. ஆமா, அதனால புரிந்து கொள்ளுங்கள். அப்போ நம்மள ஆண்டவர் நம்மளை என்ன சொல்றது, வேத வசனத்தின் மூலமாக தான் என்ன பண்றாரு? ஒரு நல்ல ஒரு சுத்த தங்கமாக உங்களை மாற்றி அவருக்கு பிரயோஜனமா இருப்பதற்காக உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். திரும்ப சொல்றீங்க, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை உருவாக்குறாரா? ஆமா. அதனால இதை நம்ம தவறாக புரிந்து கொள்ளப்படாது. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு சொன்னேன். ஓகே, இன்றைக்கு அதோடு கூட இன்னும் நிறைய இருக்கு சொல்ல போறேன். அதோட கூட இன்னும் தவறான மனநிலைகளை பார்க்க போகிறோம். ஓகே, கிறிஸ்தவ வட்டாரத்துல இன்னைக்கு வியாதியோடு இருக்கிறவர்களுக்கு இருக்கிற ஒரு தவறான மனநிலை என்ன மனநிலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா இருக்கீங்க. யோபுவே வியாதியோடு தான் இருந்தாரு, அதனால எனக்கு வியாதி வருவது ஒன்றும் தவறு இல்லை. நீங்க நிறைய பேர் நினைச்சுக்கிறார், யோபுவே வியாதியில இருந்தாரு, அதனால எனக்கு வியாதி வருவது எந்த ஒரு தவறு இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிறேன். யோபு வாழ்ந்த காலம் வேற, நம்ம வாழ்ந்த காலம் வேற. நம்ம வாழ்ந்த காலம் வேற. நல்லா நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அது யோபு வாழ்ந்த காலம் பழைய உடன்படிக்கை, அது பழைய உடன்படிக்கையின் காலம். அது நம்ம வாழுகிற காலம் புதிய உடன்படிக்கையின் காலம். அப்போ பழைய உடன்படிக்கையின் காலம் வேற, புதிய உடன்படிக்கையின் காலம் வேற. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ அதைதான் உங்களுக்கு நான் விளக்கமா நான் சொல்ல போகிறேன். அதாவது யோபு பழைய உடன்படிக்கையில வாழ்ந்தாரு, அதனால அவர் வியாதியா இருந்ததுனால நாமளும் வியாதியா இருப்போம் என்பது அர்த்தம் இல்லை. இல்லையா? அது தவறான மனநிலை. அப்போ காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. அப்போ யோபு வாழ்ந்த காலம் வேறு, நம்முடைய வாழ்கிற காலம் வேறு. அப்போ யோபுனுடைய காலம் பழைய ஏற்பாட்டு காலம். அது என்ன காலம்? பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்கிற விசுவாசிகள், அவங்க கொடுக்கப்படுகிற நியாய பிரமாணங்கள், அது வேறு. அது கொஞ்சம் கடினமானவைகள். தெரியுமா உங்களுக்கு? பழைய ஏற்பாட்டு கால நியாய பிரமாணங்கள் ரொம்ப கடினமானவைகள். ஆனா நல்லா சொல்றீங்க, ஆனா இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழ்கிற நமக்கு ஆண்டவர் அதெல்லாம் சுலபமாய் ஆண்டவர் மாற்றிவிட்டார். புரிந்து கொள்ளுங்கள். அப்போ அதனால யோபு இருந்தது போல நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஓகே, அதாவது யோபுனுடைய உடன்படிக்கையின் காலம் எப்படிப்பட்ட காலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை காலம்
அந்த அவருடைய காலத்துல வந்து ஜனங்கள் எல்லாரும் கவனிங்க, அவரை அப்பா என்று உரிமையோடு கூப்பிடவே முடியாது. நல்லா புரிந்து கொள்ளணும். தேவனை அப்பா என்று யாரும் உரிமையோடு கூப்பிடவே முடியாது. எளியாவா இருந்தாலும் சரி அல்லது மோசையா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாரும் தேவனுக்கு வேலைக்காரர்கள். எல்லாரும் எப்படி? வேலைக்காரர்கள், ஊழியர்கள் தான், பிள்ளைகள் அல்ல அவங்க எல்லாம். அப்போ அவர்கள் அந்த என்ன சொல்றாங்க, அந்த பாக்கியத்தை அவங்க பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழ்கிற நம்ம, அது வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்ப இன்னைக்கு வந்து அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திரஸ்தானத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் இன்னைக்கு! அதனால்தான் பரலோக பிதாவே அப்பா என்று நம்ம கூப்பிடுகிறோம். ஆனா பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு அப்படிப்பட்ட பாக்கியம் இல்லை. அவங்க ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே என்று சொல்லிதான் ஜெபித்தார்கள். இன்றைக்கு நம்ம அப்படி இல்லை, டைரக்டா அப்பா அவங்க கூப்பிட முடியும். இவ்வளவு பெரிய பாக்கியம். அல்லேலூயா! புரிந்து கொள்ளுங்கள். அப்போ யோபு வாழ்ந்த காலம் வேற, காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. அப்பெல்லாம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு செய்தியை வந்து இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பணும்னா இங்கதான் அனுப்பியிருப்பாங்க. அனுப்பியிருப்பாங்க நினைக்கிறீங்க? ஒரு செய்தியை இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பணும்னா எப்படி அனுப்பியிருப்பாங்க? வெரி குட். அதாவது அந்த மேட்டர் எல்லாம் பேப்பர்ல எழுதி புறாக்குடைய அந்த காலில் என்ன பண்ணுவாங்க, அதை மடிச்சு அதை கட்டி என்ன பண்ணுவாங்க, அப்படியே அது கரெக்டா போய் சேருமோ சேராதோ யாருக்கும் தெரியாது. வழியில எவனாவது உண்டிகள் அடிச்சு அதை எடுத்துட்டு வேணா நமக்கு யாருக்கும் தெரியாது. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இப்பெல்லாம். ஆனா இப்ப பாருங்க, இப்போ இந்தியாவில் இருக்கிறவங்க அமெரிக்காக்களோட கூட அடுத்த செகண்ட் என்ன பண்றாங்க, போன்ல பேசுறாங்க. பாத்தீங்களா? இவ்வளவு பாருங்க, டெக்னாலஜி எந்த அளவுக்கு முன்னேறி கொண்டிருக்கிறது பாருங்க. அல்லேலூயா! அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா போன் இருக்காது. எங்கேயோ ஒரு பெரிய பணக்காரங்களுக்கு தான் போன் இருக்கும். நம்ம வீட்டுலாம் போனே வெட்டியே பார்க்க முடியாது, கையிலே இருக்கிறது. நல்லா கவனிங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, எல்லாரும் கையிலையும் செல்போன் வந்துருக்கு. ஆமா, புரியுதா நான் சொல்றவங்களுக்கு? அது ஒரு காலம். எங்கேயோ ஒரு பணக்கார வீட்டுல தான் அந்த போன் இருக்கும். செல்போன்ல போன், டெலிபோன். அதனால அது நம்ம வந்து அது ரொம்ப ஆச்சரியமா பார்ப்போம். நம்ம இல்லையா பாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சின்ன பையன் கையில அந்த செல்போன்ல வச்சுப்பாங்க. ஏன் பிச்சைக்காரன் கூட செல்போன்ல வச்சு பேசிக்கலாம். என்ன சார் இன்னைக்கு பஸ்ல எப்படி இருக்குது, கொஞ்சம் சுமாரா இருக்குது, உனக்கு எப்படி இருக்கு, நல்லா இருக்குதா அப்படிங்க. அப்போ புரிந்து கொள்ளுங்க, நாளைக்கு அந்த அளவுக்கு நாடு முன்னேறி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா! யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல வந்து கலர் டிவி இங்க ஊரத்துல நம்ம வீட்டுல அதை பார்க்கவே முடியாது. பிளாக் அண்ட் டிவி கூட இருக்காது. இப்போ நம்ம எல்லாம் வந்து எங்க போய் பார்ப்போம் தெரியுமா? பப்ளிக்ல போட்டிருப்பாங்க, பப்ளிக்ல வச்சிருப்பாங்க. அங்க அதுவும் என்னது பிளாக் அண்ட் ஒயிட் தான். அங்க போய் எம்ஜிஆர் படம், சிவாஜி படம் ஓடி நிற்கும். அங்க போய் எல்லாம் ஒளிய முடியும். அப்பெல்லாம் ஒளிய முடியும். இஷ்டத்துக்கும் போட்டு அவன் பாட்டு 24 மணி நேரம் அங்க போய் ஜனங்க அவன் பார்த்து அப்படி தான் பார்ப்போம். கரெக்டா நான் சொல்றது? நாங்க நல்லா இவனுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் தான் சொல்லலாம். எங்க ஊருட்டெல்லாம் கலர் இருக்கும். ஆனா இப்ப பாருங்க, எல்லார் வீட்லயும் கலர் டிவி. அதுவும் ஆனா தியேட்டரே உள்ள இருக்குது. ஆமா, எது இருக்குதோ இல்லையோ, ஆனா எழுச்சி இவ்வளோ பெருசா மாட்டி வச்சுக்கிறாங்கப்பா ஒரு வீட்டுல. அப்ப அந்த அளவுக்கு பாருங்க இவ்வளவு நாடு முன்னேறி கொண்டிருக்கு. ஆமே, அல்லேலூயா! புரிந்து கொள்ளுங்க. டூ வீலர் எடுத்துங்க. டூ வீலர் அந்த காலத்துல யாருக்கிட்டயாவது இருக்கும். அதுவும் புல்லோட்டு தான் இருக்கும். புல்லோட் இப்படி போவாங்க. ராஜ் விட்டா அதான் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்து ஐயோ நம்ம கிட்ட அதெல்லாம் சைக்கிள் தான் அப்பெல்லாம் இல்ல, நடராஜா நடதான் அப்பெல்லாம்.
ஆமா, சைக்கிள் தான். ஆனா இப்ப பாருங்க என்னாச்சு, எல்லாரும் வீட்லயும், அதுவும் எல்லாரும் வீட்டுல இல்ல, இருக்கிற எல்லா பையனுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டூ வீலர். ஆனா இப்ப நீங்க ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னா இஎம்ஐ. அப்பெல்லாம் வந்து நெட் கேஷ் கொடுத்தாதான் வாங்க முடியும். இப்பெல்லாம் இஎம்ஐ கொடுத்தாலும் அழகா வீட்டுல வந்து என்ன பண்ணிடலாம், வந்து 3,000 நீ எடுத்துக்கோ, நீ 10,000 டெபாசிட் பண்ணு, மீதி மாசம் மாசம் என்ன பண்ணிடு கொடுத்துரு. இந்த மாதிரி எல்லாம் அதனால என்ன ஆச்சுன்னா எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. டிராபிக் ஜாம் ஆகிறதுக்கு காரணம் இதுதான். ஒதுவே புரியல. அல்லேலூயா, புரிந்து கொள்ளுங்க. அப்ப எந்த அளவுக்கு பாருங்க முன்னேறி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால என்ன சொல்றேன்னா, யோபு வாழ்ந்த காலம் வேற, நம்முடைய வாழ்கிற ஒரு காலம் வேற. ஆமே. இப்போ நீங்க எல்லாம் சர்ச்சுக்குள்ள வந்து உட்காருங்க பாத்தீங்களா, அப்பெல்லாம் பழைய ஏற்பாடு காலத்துலாம் அதெல்லாம் உட்கார முடியாது. இப்ப பாருங்க அவ்வளவு ஃப்ரீயா வந்து நம்ம உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிச்சோம், அப்புறம் காணிக்கை செலுத்தணும், ஜெபம் பண்றோம், அதுக்கடுத்து வசனத்தை கேட்கிறோம், ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறோம். ஆனா பழைய ஏற்பாடு காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா சர்ச்சில் வந்து உள்ள உட்காரவே முடியாது. எப்படி அப்படின்னா எல்லாம் பாருங்க, முதல்ல வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். பழைய ஏற்பாடு காலத்துல அப்ப இந்த வெளிப்பிரகாரத்துல யார் இருப்பாங்க அப்படின்னா, மக்கள் பலி செலுத்துவதற்காக வெளியில காத்து கொண்டிருப்பார்கள். வெளிப்பிரகாரத்தில் அவங்க உள்ளவே போக முடியாது, பரிசுத்த ஸ்தலத்துக்கும் போக முடியாது, மகா பரிசுத்தத்துக்கும் போகவே முடியாது. அதுக்கடுத்தது பரிசுத்த ஸ்தலத்துல யாரும் இருப்பாங்க, லேவியர்களும் ஆசிரியர்களும் மாத்திரம் தான் இருப்பாங்க. அவங்கதான் அந்த பலி என்ன பண்ணுவாங்க, செலுத்துவார்கள். வேற யாரும் பலி செலுத்தவே கூடாது. மகா பரிசுத்த ஸ்தலம் ஒன்று இருக்கிறது, அங்க யார் இருப்பாங்கன்னா பிரதான ஆசாரியர் அங்கதான் அவர் இருப்பாரு. அது ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணுவாரு, போய் பலி செலுத்திட்டு வருவார். வேற யாரும் அலோவ் பண்ணவே மாட்டாங்க பழைய ஏற்பாடு. அல்லேலூயா. ஏங்க ஆமென் சொல்றீங்களா? பாருங்க இவ்வளவு ஒரு கெடுபிடியான காலம் பாருங்க. அப்பெல்லாம் நம்ம போய் தேவனை நெருங்கி போகவே முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆனா இப்ப பாருங்க, ஆண்டவர் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவாகரத்தின் ஆவியை நமக்கு தந்து அவரோடு கூட நெருக்கமாய் வாழ்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு ஒழுங்கடை போட்டிருக்கிறார். அல்லேலூயா. அதுதாங்க நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழ்கிற ஒரு ஸ்லாக்கியம். ஆமென். ஏன் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, அந்த திரைசிலை எல்லாம் என்ன பண்ணாரு, கிழிச்சிட்டாரு. அவரு சிலுவையில மறித்து ரத்த சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்ததுனால என்ன பண்ணாரு, தேவாலயத்தினுடைய திரைச்சிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிக்கப்பட்டது. எல்லாமே பினிஷ், எல்லாமே போய் கடைசியில எல்லாமே இன்னைக்கு உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்கிற அளவுக்கு மாறிவிட்டது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல, அதாவது எருசலேம்ல மாத்திரம் தான் போய் தேவன் ஆராதிக்க முடியும். சாலமோன் கட்டின தேவாலயத்துல தான் என்ன பண்ண முடியும், மக்கள் போய் அங்க வேற எங்கேயும் அவங்களை ஆராதிக்கவே முடியாது. அப்புறம்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், பிதாவை எங்கும் பொழுது கொடுக்கிற காலம் வருகிறது. அதுதான் நம்முடைய காலம். அல்லேலூயா. ஆமா, நம்ம வீட்லயும் ஆராதிக்கலாம், சர்ச்சில் வந்து ஆராதிக்கலாம், என்ன சொல்றது, ரோட்ல கொட்டாய் போட்டு ஆராதிக்கலாம், என்ன சொல்றீங்க? ஆமா. அப்புறம் மலையில உட்கார்ந்து ஆராதிக்கலாம், எல்லாம் எங்க போனாலும் ஆராதிக்கலாம். ஆண்டவருடைய சிலாகியத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப இதெல்லாம் வந்து என்னன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய சட்ட திட்டங்கள் ரொம்ப கடினமா இருந்தது. மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டு காலத்துல யாரும் வெறுங்கையோ வரக்கூடாது, சர்ச்சைக்கு வெறுங்கையோடு வரக்கூடாது. என்ன பண்ணோம், வரும்போது ஒரு ஆட்டையோ மாட்டையோ என்ன பண்ணோம், ஆமா நீங்க இப்ப கொண்டு வாங்கல ஒரு ஆளை, ஒரு மாட்டை கொண்டு வாங்கல, ஆமா ஐயோ காஸ்ட் இது சமாளிக்கவே முடியாது, அவ்வளவுதான். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆமா. அதனால இப்பெல்லாம் ஆண்டவர் பாருங்க இவ்வளவு ஈஸியா அழகா பாக்கெட்ல பர்ஸ்ல காணிக்கை போட்டுக்கிட்டு நல்ல உற்சாகமா வந்து என்ன பண்ற காணிக்கை பாத்தீங்களா? அல்லேலூயா. இப்போ என்ன சொல்றேன்னா, அப்பெல்லாம் இந்த மாதிரி சட்டத்திட்டங்கள் இருந்தது. ஆனா இப்ப கர்த்தர் அதெல்லாம் வெகுவாய் மாற்றி விட்டார். ஆமே. புரிந்து கொள்ளுங்கள். அதனால பழைய ஏற்பாட்டு காலத்துல யோபு வியாதியா இருந்தார். அது பழைய ஏற்பாட்டு காலம்.
அதனால யோபு மாதிரி நானும் வியாதி இருக்கிறேன் என்று சொல்லவே நம்ம கூடாது. அல்லேலூயா. நீ பார்த்தா யோபு தினந்தோறும் பலி செலுத்துறார் இருக்கா பைபிள்ல? யோபு தினந்தோறும் என்ன பண்ணாரா? என்ன பலி செலுத்திருக்காரு? மாட்டிலும் மாட்டி தான் செலுத்திருக்காரு. சரி, இப்ப நம்ம அந்த மாதிரி பலி செலுத்த முடியுமா? சொல்லுங்க. அப்போ அது வேற. சாலமோன் பலி செலுத்தினாரு. என்ன சொல்றாங்க? என்ன பலி? 1000 சர்வாகத கடவுளை. அப்ப என்ன பலி செலுத்திருக்காரு? மாடை கொண்டு வந்து வெட்டியிருப்பாங்க. மாட்டை கொண்டு வந்து எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? 1000 சர்வாகத கடவுளை கொடுத்தார். இப்போ நமக்கு ஆண்டவர் சுலபம் ஆயிட்டார். 1000 ஸ்தோத்திர பலி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாத்தையும் ஆண்டவர் சுலபமாய் ஆண்டவர் மாற்றி விட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அதனால யோபு யோபு வியாதியில இருந்தபடினால நானும் வியாதியில இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு நினைக்க கூடாது. பைபிள்ல அதாவது நீங்க பாத்தீங்கன்னா போட்டிருக்கு, யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த போது கர்த்தர் அந்த சிறையிருப்பை மாற்றி விட்டார். ஆமென். அப்ப சிறையிருப்புனா என்ன சிறையிருப்பு? வியாதியின் சிறையிருப்பு. அந்த சிறையிருப்பை என்ன பண்ணார்? ஆண்டவர் மாற்றி விட்டார். கிட்டத்தட்ட யோபுக்கு வியாதி இருந்த காலம் 6 மாச காலம் தான் வியாதியில இருந்தார். பிறகு 6 மாசத்துக்கு பிறகு அந்த வியாதியின் சிறையிருப்பெல்லாம் ஆண்டவர் மாற்றி அவர் நல்ல சுகத்தோடு பலத்தோடு நீடித்த ஆயுசு நாட்களோடு இருந்து அவர் தன்னுடைய ஜீவனை விட்டார். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அதனால இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்னா, ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு நம்மளாவே ஒரு விளக்கம் கொடுக்க கூடாது. அந்த வசனத்தை கொஞ்சம் பைபிள் ஆராய்ந்து பார்க்கணும். இதுக்கு ஜோடு உள்ள வசனம் எங்க இருக்கிறது அதை பார்த்தாதான் நமக்கு தெரியும். ஆமென். நீ சுகமா இருக்க வேண்டும் என்றுதான் தேவனுடைய சித்தம். ஆமென். ஆமென் சொல்ல மாட்டீங்க? எத்தனை பேர் நான் சுகமா இருக்கு தேவனுடைய சித்தமா? அதுக்கடுத்து தவறான மனநிலை என்ன? அதாவது பல பரிசுத்தவான்கள் என்ன நினைக்கணும்னா, பல பரிசுத்தவான்கள் பல ஊழியர்கள் வியாதியில அவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கும் வியாதியில இருக்கிறார்கள். பல பரிசுத்தவான்கள் வியாதியில மரித்து போய்விட்டார்கள். அப்போ அவர்களுக்கு இந்த மாதிரி வரும்பொழுது அப்போ எனக்கு வருவது அது ஒன்றும் தவறு இல்லையே நினைச்சுக்கிறாங்க சில ஆள். நம்மளே நம்ம தேர்ச்சிக்கிறது. அவங்களுக்கே வியாதி வரும்பொழுது நமக்கு வியாதி வருது ஒன்றும் சகஜம் இல்லை. அது தவறான மனநிலை. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஸ்மித் சொல்றாரு, என்ன சொன்னா தெரியுமா? எதை காண்கிறனோ அதனால் நான் அசைக்கப்படுவதில்லை. எதை நான் பார்க்கிறோனோ எதை நான் பார்க்கிறேனே அதனால நான் அசைக்கப்படுவதில்லை. எதை நான் கேட்கிறேனோ அதனால் அசைக்கப்படுவதில்லை. எதை நான் உணர்கிறேனோ அதனால் அசைக்கப்படுவதில்லை. வேத வசனத்தால மாத்திரம் தான் அசைக்கப்படுது. அப்போ அவர் எதனால அசைக்கப்படுகிறாரு? காண்பதனால அசைக்கப்படுவதில்லை, கேட்பதனால அவர் அசைக்கப்படுவதில்லை, உணர்கிறதுனால அவர் அசைக்கப்படுவதில்லை. அப்ப எதனால அசைக்கப்படுகிறாரு அந்த பரிசுத்தவான்? வேத வசனத்தின் மாத்திரமானதான் அசைக்கப்படுகிறார். புரிந்து கொள்ளுங்கள். அப்ப வேத வசனத்தை பார்க்கணுமே கண்டி அந்த ஊழியக்காரர் அப்படி இருக்கிறாரு, அதனால நமக்கும் அப்படிதான் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. மற்றவங்களை பார்க்க கூடாது. நமக்கு பெரிய ஒரு தவறான மற்றவங்களை பார்க்கணும். ஜீசஸ பாரு, நம்ம யார பார்க்கணும்? ஜீசஸ பார்க்கணும். அவர் எப்படி இருந்தாரு சொல்லுங்க. ஒரு நாளாவது அவர் ரொம்ப முடியலன்னு உட்கார்ந்துருப்பாரா? சொல்லுங்க. நரிகளுக்கு குழிகளும் உண்டு சொன்னாங்கல்ல. அதாவது என்ன சொல்றது, எனக்கோ தலை சாய்க்க சொன்னாரா இல்லையா? எனக்கோ தலை சாய்க்க இடம் இல்லப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவரு ரொம்ப கடினமா உழைச்சிட்டே இருக்கிறார். எப்ப பாரு பிரயர், எப்ப பாரு ஊழியம், எப்ப பாரு ஆத்துமாக்களுக்கு பேசுது, வியாதிகளை சுகமாக்குவது. ஏன்னா பிதாவின் சுத்தம் அதுதானே, அதை நிறைவேற்றதான் அவருக்கு பூமிக்கு வந்தார். அப்போ என்னைக்காவது ஒரு நாள் அவரு வியாதியில அல்லது முடியாத நிலையில இருந்ததே கிடையாது. அப்ப அவர் எப்படி இருந்தாருன்னா ஆரோக்கியமா இருந்தா, சுகமா இருந்தா. அவரை நம்ம பார்க்கணுமே கண்டி மற்ற ஊழியர்களை நீங்க பார்க்க கூடாது. அல்லேலூயா. சொல்லி புரியுது அவங்களுக்கு?
இப்போ நமக்கு முன்னாடி ஒருத்தன் போய் என்ன பண்றான்? நமக்கு முன்னாடி ஒருத்தன் போய் வழிக்கு வந்துட்டான். வழிக்கு வந்துட்டானா, இப்போ நம்ம போறோம் பின்னாடி. இப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? முன்னாடி போறவன் வழிக்கு வந்துட்டான், பின்னாடி போறவன் கவனமா இருக்கணும்னு அர்த்தம். நான் சொல்றது புரியுது? பின்னாடி போறவன் விழக்கூடாது, பின்னாடி போறவன் கவனமா இருக்கணும். அதுக்குதான் நம்ம வசனத்தை பார்த்து இப்படிதான் புரிந்து கொள்ளுங்கள். அதனால என்ன சொல்றேன்னா, மற்றவர்களை பார்த்து நம்ம இடர்கள் அடையவே கூடாது. மக்களை பார்த்து நமக்கு தவறான எண்ணங்கள் வரக்கூடாது. அல்லேலூயா. சிலர் ஊழியர்கள் அவங்க வியாதி வைக்கிறது உண்மைதான். ஏன்னா அவங்க சரியா சாப்பிடுவது கிடையாது, சரியா தூங்குவது கிடையாது. எனி டைம் ஊழியம், எனி டைம் அவங்க நேரம் பார்க்காம ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இளைப்பாறுகிற காலம் இது கிடையாது, பரலோகத்துல அவங்க ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஆண்டவர் கொடுத்த அந்த ஊழியத்தை என்ன பண்றாங்க, அவங்க செய்துட்டு அவங்க ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்போ சரீரம் ஒத்துழைக்காது. அதனால பலவிதமான வியாதிகள் வரலாம். அதனால அதுக்காக நம்ம போய் அவங்கள பார்க்க கூடாது, அவங்க இப்படி இருக்கிறாங்க அதனால நமக்கும் அப்படிதான் வரணும்ன்ற எண்ணம் இல்லை. ஜீசஸ பாருங்க, வசனம் என்ன சொல்லுது அதை பாருங்க. ஆமா, நீங்க சுகமா இருப்பது தேவனுடைய சித்தம், ஆண்டவரே சொல்றாரு. அதனால அதை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம், நாம வசனத்தின்படி வாழ்வதற்கு நாம ஓடிக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அதனால இது இரண்டாவது தவறான மனநிலை. ஓகே, அதுக்கு அடுத்தது நான் என்ன சொல்றேன்னா, இது அவங்க அனுபவத்தை நீங்க பார்த்து விசுவாசிக்க கூடாது, சத்தியத்தை நீங்க விசுவாசிக்க வேண்டும். மற்றவங்களுடைய அனுபவத்தை நீங்க பார்க்க கூடாது, சத்தியத்தை என்ன பண்ணணும், விசுவாசிக்க வேண்டும். சத்தியம் என்ன சொல்லுது சொல்லுங்க, நீங்க சுகமா இருப்பது சொல்லுங்க, நான் தேவ சித்தம் நாத்து வாழ்வது போல எல்லாத்திலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கணும். அதாவது யெகோவா ரஃபா ஆண்டவர் சொன்னார்ல, நானே சுகமாக்குகிற ஆண்டவர் சொன்னார்ல, அதை பாருங்க. ஓகே, மூன்றாவது அதுக்கு அடுத்த கேள்வி நமக்கு என்ன வருதுன்னா, சந்தேகம்னா மருந்து சாப்பிடுவது சரியா தவறா? மருந்து சாப்பிடுவது சரியா தவறா? எனக்கு கிறிஸ்தவ வட்டாரத்துல இது நிறைய குழப்பங்களாகவே இருக்கிறது. அதனால இதை நம்ம கொஞ்சம் சரியா புரிந்து கொண்டாதான் நல்லது. ஓகே, மருந்து சாப்பிடுவது சரியா தவறா அப்படின்னா நல்லா கொடுங்க. மருந்து இல்லாம ஆண்டவரால் சுகமாக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மருந்து மாத்திரை இல்லாம ஆண்டவரால் சுகமாக்க முடியும். ஏன்னா அவர் எப்ப வர்றப்பா இருக்கிற ஆண்டவர். ஆமே. ஓகே, ஆனா நல்ல கவனிங்கள். ஒரு குறிப்பிட்ட சபையார் என்ன பண்றாங்கன்னா, என்ன சொல்றாங்கன்னா, மருந்து மாத்திரை நீ எடுத்துக்கொண்டால் உன் சரீரம் தீட்டுப்பட்டு விடும். அதனால நீ வருகையில ஆண்டுடைய வருகையில நீ எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாய் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட சபையார் இன்றைக்கும் இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியங்களை போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால மருந்து யாரும் சாப்பிட எடுக்கக்கூடாது, விசுவாசம் தான் இருக்கணும் அப்படின்றதுனால அவங்க அப்படியே இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. இது ரொம்ப என்ன சொல்றதுன்னா கடினமான உபதேசம். இது ரொம்ப கடினமான உபதேசம். ஆண்டவர் அது அப்படிப்பட்ட காரியங்களை இங்கே அவங்க சொல்லவே இல்லை. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆனா உங்களுக்கு அதுக்கு உதாரணமா நிறைய நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சிலர் என்ன சொல்றாங்கன்னா, சின்ன சின்ன வியாதிகள்லாம் நாம ஆண்டவரை தொந்தரவுப்படுத்த கூடாது, நம்ம விசுவாசத்தை செயல்படுத்தணும். அதாவது சின்ன வியாதினா என்ன, வயிற்று வலி, தலைவலி, ஜுரம் இதெல்லாம் வந்தாக்கா ஆண்டவரை நம்ம ஆண்டவர்கிட்ட நீங்க ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு குறிப்பிட்ட சிலர் என்ன சொல்றாங்கன்னா, பெரிய பெரிய வியாதி வந்துச்சுன்னா நீங்க ஜபிக்க கூடாது, ஏன்னா அது ஆபரேஷன் பண்றதுதான் நல்லது அப்படின்றாங்க. சொல்ல புரியுதா? அல்லேலூயா. புரியுதா? புரியுதுங்களா? சரி. அப்போ நல்லா கவனிங்க. அப்போ இதெல்லாம் சிலர் இப்படி குழப்பத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் சொல்றேன், எப்பவுமே சரியா போதிக்கிற ஒரு நல்ல
ஒரு ஊழியரோடு நீங்க சேர்ந்து கொண்டீங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதம். இடையில சில தவறான காரியங்களை போதிச்சாங்கன்னா நான் சொல்றேன், அது வாழ்க்கை முழுவதும் இடறி விடுவதற்கு அது வாய்ப்பாய் மாறி. அதெல்லாம் நல்லா புரிந்து கொள்ளுங்க. சில நேரத்துல நான் யாரையும் குறை சொல்லுங்க. சில நேரத்துல சில விசுவாசிகள் என்ன பண்றாங்கன்னா, யார் என்ன பண்ணாங்களோ எந்த பிரச்சனை பண்ணாங்களோ போயிடுவாங்க. அது யார் எந்த ஊழியக்காரு யாரு எங்க இருந்து வந்தாங்க இதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. இதை பார்த்தாங்கன்னா உடனே போயிடுது. நான் சொல்ல உங்களுக்கு நல்ல ஒரு அன்பா என்னை வேண்டிக் கொள்கிற ஒரு ஆலோசனை சொல்றேன். இப்போ உங்களுக்கு அப்படி உங்களுக்கு தெரியலன்னா உங்களுடைய உங்களோடு இருக்கிற ஊழியரை கேளுங்க. இந்த ஊழியக்காரர் இப்படி பிரசவிக்கிறாரு, அங்க போலாமா போகக்கூடாதா, நல்லா டீச் பண்ணுவாரா, நல்லா போதிப்பாரா, அதை கேட்டு பழக்கம். நீங்களா போய் உட்காந்துக்கிட்டு அங்க ஏதாவது ஒண்ணு கேட்டுக்கிட்டு தவறா யோசிக்கிறது அது தவறாய் போயிடும். நான் சொல்ல புரிஞ்சிச்சு? அல்லேலூயா. ஏன்னா பைபிள்ல தெளிவா போட்டிருக்கு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதனால சத்தியத்தை நீங்க கேட்டா உங்களுக்குள்ள ஒரு நல்ல தெளிவு வரும். உங்களுக்குள்ள ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுவார். நீங்க எங்கேயும் போக தேவையில்லை. அல்லேலூயா. நாங்க சொல்லுவோம், சில நேரத்துல நல்ல ஊழியக்காரங்களா இருக்கிறாங்க, நல்ல பிரசங்கியாளர்களா இருக்கிறாங்க. நான் அவங்களெல்லாம் பார்த்து அவங்க பேசியிருக்கிறோம், அவங்க புக்ஸை படிச்சிருக்கிறோம், அவங்க கேசட்ஸ் எல்லாம் கேட்டுக்கிறோம். அப்படிப்பட்டவங்க எல்லாம் வரும்பொழுது நாங்களே உங்களுக்கு என்கரேஜ் பண்ணி உங்களுக்கு அனுப்புவோம். அதனால நீங்களே ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க, நீங்களே போயிட்டு ஜெபம் பண்ணீங்கன்னா நான் சொல்றேன், அது சொல்ல முடியாது. ஆமே புரிந்து கொள்ளுங்க. அதனால இன்னைக்கு நல்ல உபதேசங்கள் பெருகுதோ இல்லையோ, ஆனா பக்க வழியாய் கள்ள உபதேசங்கள் நிறைய பெருகி கொண்டே வருகிறது. நாங்க வளர்ந்தது நல்ல சத்தியத்துல வளர்ந்ததுனாலதான் இன்னைக்கு நாங்க நல்லா ஸ்ட்ராங்கா நிக்கிறோம். என்ன சொல்றீங்க? அவனுடைய கனிகளினால அவனை அறிவீர்கள் தான் ஆண்டவர் சொன்னான். அதனால ரொம்ப முக்கியம், வாழ்க்கை என்பது ரொம்ப முக்கியம். அதனால ஒருத்தர் முன்பின் தெரியாத போல ஆளோட நீங்க வராதுன்னு சொல்லிட்டு போயிட்டு அதை நீங்க பண்றது அது அது நல்லதல்ல. ஆமென். புரிந்து கொள்ளுங்கள். தவறான மனநிலை. ஓகே. அதுக்கு அடுத்தது நல்லா கவனிங்க. யோபுவுக்கு இன்னொரு காரியம் சொல்லுகிறேன். இப்போ யோபுக்கு வியாதி இருந்தது உண்மைதான். ஆனா யோபு வியாதி சுகமாகி அவர் ரொம்ப நாள் வாழ்ந்து தன் உயிரை விட்டார். படிக்கிறோம் இல்லையா? அப்படிதானே பைபிள்ல படிக்கிறோம். ஆமா. அதனால ஒரு வியாதி எடுத்து உண்மைதான், ஆனா சுகமாயிட்டார். அதனால நம்ம வியாதியிலேயே இருக்கிறது அப்படின்றது தவறா அடிச்சக்கூடாது. ஒருவேளை நீங்க பலவீனம் இருந்தாலும் சுகமாயிடுவீங்க. விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமா. ஒருவேளை தலைவலி இருக்குதா, நீங்க அதை பெருசா நினைச்சுக்காதீங்க. என்னமோ இருக்குமோ ஏதுமோ இருக்குமோ நினைச்சுக்காதீங்க. நான் சொல்றேன், நீங்க வசனத்தை விசுவாசிங்க, ஆண்டவரை விசுவாசிங்க. நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவின் கழுவுகளால குணமாகும். இது உங்களுக்கு ஓகே. சரி. அதுக்கு அடுத்தது சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். கவனிங்க. இப்போ என்ன நான் சொன்னேன்னா, மருந்து எடுப்பது சரியா தவறா என்று நான் சொன்னேன். நல்லா கவனிங்க. இப்போ தேவனுடைய பார்வையில நல்லா கவனிங்க. சிறிய வியாதியா இருந்தாலும் பெரிய வியாதியா இருந்தாலும் எல்லாமே ஒரு பார்வையில கொண்டுதான். கரெக்டா சொல்றது? சின்ன வியாதியா இருந்தாலும் சரி, பெரிய வியாதியா இருந்தாலும் ஒரு பார்வை கொண்டுதான். அப்போ நல்லா கவனிங்க. மருந்து இல்லாமலேயே தேவனால சுகமாக்க முடியும். ஏன்னா அவரு யெகோவா ரப்பா, அவர் வல்லமையுள்ள ஆண்டவர். விசுவாசிக்கிறீங்களா? ஓகே. நல்லா கவனிங்க. யாக்கோபு 1:17 நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. யாக்கோபு 1:17 என்ன சொல்றது பாருங்க. அதாவது மருந்து எடுப்பது தவறு அல்ல என்றதை நமக்கு சொல்ல வேண்டும். யாக்கோபு 1:17. நல்லா கவனிங்க. நன்மையான எந்த ஈவோ பூரணமான எந்த வரமோ கரத்திலிருந்து உண்டாகி சோதனைகளுக்கு கவனத்திலிருந்து இறங்கி வருகிறது. இருக்கா பைபிள்ல? ஓகே. இப்ப எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, மருந்து எடுப்பது தவறு இல்லைன்றதுனால அதை சொல்றேன். மருந்து எடுப்பது தவறு இல்லை. வசனங்கள் சொல்லுது, நன்மையான எந்த ஈவோ பூரணமான எந்த வரமோ பரத்திலிருந்து உண்டாகிறது. ஆமென். சரி. ஓகே. இப்போ இந்த ஆண்டவர்
இந்த மரம் செடியெல்லாம் படைச்சாரு பாத்தீங்களா, அதெல்லாம் ஒரு மெடிசன்ஸ். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்போ ஆண்டவர் இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு நல்ல உதாரணம் சொல்ல என்னன்னா, இப்போ வயிற்று வலி வருது இருக்குன்னு நினைச்சீங்களா? சிலருக்கு வயிற்று வலி என்ன கீரை சாப்பிட்டா சுகமாகும்? வெரி குட். மணத்தக்காளி கீரை இருக்கா? மணத்தக்காளி கீரை எல்லாருக்கும் தெரியுமா? இல்ல தெரியாத? மணத்தக்காளி கீரை வாங்கி சாப்பிட்டா இது யார் படிச்சது? யாரு படிச்சதுங்க? அப்பதானே படிச்சாரு. புரியுதா? ஓகே. இப்போ இது மெடிசன்ஸ். புரியுதா உங்களுக்கு? மெடிசன்ஸ். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இது நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரும் பரத்திலிருந்து உண்டாகி சோதனை இறங்கி வருகிறது. அப்போ இங்க என்ன சொல்றாருன்னா, நல்லா கவனிங்க. அப்போ டாக்டர்ஸ்க்காக நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். மெடிசன்ஸ்க்காக ஆண்டவருக்கு நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். ஏன்னா மெடிசன்ஸ் தான் மூலிகை. சொல்லுங்க பார்க்கறது, மெடிசன்ஸ் தான் மூலிகை. அப்போ அதை சாப்பிடுவது ஒன்றும் தவறு இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஓகே. மத்தேயு சுவிசேஷ புத்தகத்துல ஆண்டவரே சொல்றாரு பாருங்க. மத்தேயு 9:12 வாசிக்க. என்ன போட்டிருக்கு? மத்தேயு 9:12. சீக்கிரம் படிங்க. மத்தேயு சொல்றாரா? இயேசு சொல்றாரா? என்ன சொல்றாரு? பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை சொல்றாரா? அப்போ பிணியாளிகளுக்கு யார் தேவை? இப்படி சொல்றேன். வியாதிகளுக்கு யார் தேவை சொல்லுங்க? டாக்டர்ஸ் தேவைங்க. ஆண்டவரே சொல்றாரா? அப்போ வியாதியா இருக்கிறவங்களுக்கு யார் தேவை? டாக்டர்ஸ் தேவை அப்படின்னு ஆண்டவரே சொல்றாரு. அப்ப டாக்டர்ஸ்க்காக சோதனை பண்ணலாமா? மெடிசனுக்காக சோதனை பண்ணலாமா? கத்தரை தப்பே. மெடிசன் எடுப்பது தவறு அல்ல. ஆமே. ஓகே. அதுக்கு அடுத்தது இன்னொரு காரியம் சொல்றேன். எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டார். தெரியுமா உங்களுக்கு? பைபிள் இருக்கா? எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டாரா? மரணத்துக்கு ஏதவா தன்னால உயிர் போராடி கொண்டிருக்கிறது. அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ உன்னுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். நீ பிழைக்க மாட்டீர், நீர் மரித்து போவீர் சொல்ற. அப்படியே ஓடு அழுகிறார். யார்? எசேக்கியா ராஜா சோர்புறமாக திரும்பி ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்றார். ஆண்டவரே, உனக்கு முன்பாக நானு உத்தம உண்மையுமா இருந்தனே, உன்னுடைய நலமானது நான் செஞ்சனே. ஆண்டவரே, எனக்கு மனம் இறங்க உதவி செய்யுங்க. அப்ப உடனே நல்லா இருங்க. ஏசியா தீர்க்கதரிசி நீ பிழைக்க மாட்டீர், நீ மரித்து போவர் என்று சொல்லிட்டு போனவரு பாதி முற்றத்துல போனவர் திரும்பி மரத்திலிருந்து ஒரு சத்தம் வந்து திரும்ப ரிட்டர்ன் ஆகுறாரு. ரிட்டர்ன் வந்து சொல்றாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை கண்டு நான் உன்னை குணமாக்குவேன். கைதட்டு நான் உன்னை குணமாக்குவேன். நான் உன்னை குணமாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்றார். கவனிங்க. எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டது உண்மைதான். ஆனா அவன் வியாதியில இருக்கும் பொழுது கர்த்தரை நோக்கி ஜெபித்தான். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவருக்கு சுகத்தை. அது உண்மை. மனசுல வச்சீங்க, அது உண்மை. நல்லா கவனிங்க. அந்த ஏசியா தீர்க்கதரிசி ஒரு ஆலோசனை சொல்றார். என்ன சொல்றாரு தெரியுமா? அதாவது இந்த வியாதிக்கு ஒரு அத்திப்பழ அடையிறது போட்டீங்கன்னா அவர் பிழைத்துக் கொள்வார். எடுத்துக்கொள்ளுங்க அந்த வசனத்தை. ரெண்டாவது 27 போட்டிருக்கா. அத்திப்பழைய அடைய எடுத்துக்கொண்டு நீ போட்டினா அவர் பிழைத்துக் கொள்வார். இது என்னங்க? இது ஒரு மெடிசன்ஸ். உங்களுக்கு இதெல்லாம் அந்த காலத்துல இருந்தது. அதனால அதை எடுத்து போடுங்க, அவர் பிழைத்துக் கொள்வார் அப்படின்னு சொன்னாரு. பிழைச்சிட்டாரு. ஆமே. சரி, அதுக்கு அடுத்தது இன்னொரு நீங்க பாருங்கன்னா பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு ஆலோசனை சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? 1 தீமோத்தேயு 5:23 வாசிங்க. 1 தீமோத்தேயு 5:23. நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றுக்காகவும் உனக்கு அடிக்கடி வரும் பலனத்துக்காகவும் கொஞ்சம் திராட்சரசத்தை சொல்ற.
இருக்க பைபிள்ல சூர்யா 27 அதெல்லாம் தெரியுமா? முருகன் கேள்வி பார்த்து சொல்றாரு. அதாவது 1 தீமோத்தேயு 5:23. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னோடு இருந்த உடன் ஊழியர் யாரு? தீமோத்தேயு. அவருக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, தீமோத்தேயு அடிக்கடி என்ன பண்றாரு? பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ற ஆள். நல்லா ஜெபம் பண்றதுனால அவருக்கு கொஞ்சம் வயிற்று ப்ராப்ளம் பிரச்சனை வந்துச்சு. அதனால இவர் அறிந்து நல்ல ஒரு ஊழியர் அறிந்து பண்ணி அவர் சொல்றாரு, ஏமா நீ உனக்கு அடிக்கடி இந்த பிரச்சனை வருதுனால நீ இப்படி இருக்காத, உடைய பலவீனத்துக்காக நீ என்ன பண்ணு, கொஞ்சம் தண்ணீரை கொடுக்காத, கொஞ்சம் திராட்சை ரசத்தை கொஞ்சம் சேர்த்துக்கொள் சொல்றாரா? என்ன சொல்றாரா? அல்லேலூயா. இதெல்லாம் என்னன்னா நல்லா கேட்டீங்க. இதெல்லாம் நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும்னா, நாம அதாவது சில மெடிசன்ஸ்க்கு மாத்திரைகள் எடுப்பதனால ஒன்றும் தவறு அல்ல. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். இன்னொரு காரியம் சொல்றேன். அதாவது அவனுடைய விசுவாசத்தின் அளவை பொறுத்துதான் இருக்கு. சிலருக்கு எனக்கு நான் மாத்திரையை எடுக்க மாட்டேன் அப்படின்னு பெரிய விசுவாசம் இருந்துச்சுன்னா ஓகே, புரியுதா நான் சொல்றது? ஆனா சிலர் அவங்களுக்கு அந்த விசுவாசம் இல்லைன்னா மெடிசன் எடுத்துக்கொள்வது நல்லது. நான் சொல்லி புரிஞ்சுச்சா? அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அதனால ஒரேடியா மெடிசன் மாத்திரை எடுக்கக்கூடாது என்று சொல்வது தவறு. புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் கொடுக்கிற சுகத்தை மெடிசனும் மாத்திரை தடுக்க முடியாது. அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். ஓகே. அதனால நல்லா கவனிங்க. அதனால மருந்து எடுப்பது தவறு அல்ல. ஆமென். அதனால ஆண்டவர் மருந்து இல்லாமலையும் சுகத்தை கொடுக்க உண்மையில வராங்க. ஆமென். ஓகே. அதுக்கு அடுத்தது நல்லா கவனிங்க. இந்த அஸ்திபார உபதேசம் ஒன்று இருக்கிறது பைபிள்ல. அஸ்திபாரம் அதெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு போன்ற அஸ்திபார உபதேசம். இதை நல்லா அறிந்தவங்க நிச்சயமா அவங்க ஒரு நாளும் அசைக்கப்படவே மாட்டாங்க. அந்த அஸ்திபார உபதேசத்துல பவுல் சொல்றார், அந்த அஸ்திபார உபதேசத்துல மருந்து மாத்திரை எடுக்கணும் எடுக்கக்கூடாதுன்றது அவர் சொல்லவே இல்லை. இதுதான் பேசிக். அல்ல அஸ்திபாரம் உபதேசம் தான் பேசிக். அதுல நம்ம நல்லா கற்றுக்கொண்டாதான் நல்ல என்ன சொல்றது ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லா முன்னேற முடியும். இப்போ நல்லா படிங்க. இந்த அஸ்திபார உபதேசத்துல அதாவது வியாதி, அது மருந்து மாத்திரைக்காக வியாதி எடுக்கணும் எடுக்கக்கூடாது ஒன்னையும் சொல்லல. அதை நம்ம படிப்போம். எபிரேயர் 6 அதிகாரம் 1-2 வரைக்கும் வாசிங்க. பாருங்க. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரிகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல். இதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு பேசிக். மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரில் உயர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவர்களாக அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூர்வராகும்படி கடந்து போவோமாக இருக்க அவர்கள. அப்ப அஸ்திபாரம் அஸ்திபாரம். இப்போ நம்ம ஒரு வீடு கட்டணும்னா அப்போ அஸ்திபாரத்துக்கு நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நல்லா இருக்கும் இல்லையா? அப்போ அஸ்திபாரத்துக்கு என்ன தேவை? நல்ல சிமெண்ட், மணல் இல்லையா, ஜல்லி இதெல்லாம் ரொம்ப அதிகமா தேவைப்படும். இல்லைங்க வேணாங்க அதெல்லாம் வேணாம், சும்மா லைட்டா போட்டு சொல்லவே முடியாது. அஸ்திபாரமா ரொம்ப நீங்க எவ்வளவுனா போடுங்க அப்படி சொல்லணும். ஏன்னா அஸ்திபாரம் போட்டுட்டு மேல நீங்க எப்படி வேணா எழுப்பிக்கலாம். சரிதானா? ஏன்னா அஸ்திபாரம் வீக் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், எல்லாமே வெளிப்படும். அந்த மாதிரி ஒரு கிறிஸ்தவனுக்கு என்ன முக்கியம்னா இந்த அஸ்திபார உபதேசம் ரொம்ப முக்கியம். ஆனா இப்படிப்பட்ட இந்த உபதேசத்துல பவுல் மருந்து எடுக்கக்கூடாது எடுக்கலாம்னு சொல்லவே இல்லை. நான் சொல்ல புரியுதா? முக்கியமான உபதேசம் இதெல்லாம் என்ன பண்ணல அவர் சொல்லல. அப்போ நம்மளாவே என்ன பண்ணக்கூடாது, இப்படி இருந்தா நல்லதா அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. புரிந்து கொள்ளுங்கள்.
மருந்து எடுப்பதை குறித்து ஒன்று சொல்லப்படவில்லை. இந்த அஸ்திபார உபதேசத்துல மருந்து எடுக்கக்கூடாது, மருந்து எடுக்க வேண்டும் என்று குறிப்பிடப்படவில்லை. ஆமென். ஓகே, அது மாத்திரமல்ல, நல்லா கவனிங்க, அவங்க விசுவாசத்தின் அளவை பொறுத்தது, அதுவும் சொல்லிட்டேன். ஓகே, அதுக்கு அடுத்தது மருந்து எடுக்காமலே ஆண்டவரை சுகமாக்க முடியுமா முடியாதா? முடியும். ஓகே, அது நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, அதுக்கு அடுத்தது நல்லா கவனிங்க, இன்னொரு காரியம் சொல்றேன். மருந்து எடுக்கிற விசுவாசி, மருந்து எடுக்கிற விசுவாசி, மருந்து மருந்து எடுக்காத விசுவாசி, மருந்து எடுக்கிற விசுவாசியை அற்பமா பார்க்கக்கூடாது. புரியுதா சொல்ல முடியாது? மருந்து நான் எடுக்கல அப்படின்ட்டீங்கன்னா, மருந்து எடுக்கிறாங்க பாத்தீங்களா, மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிடுறாங்க, அவங்கள போய் அவங்க விசுவாசி தான், அவங்கள போய் விசுவாசமே இல்லப்பா என்னப்பா இப்படிலாம் இருக்கலாமா சொல்லவே கூடாது, தப்பு. யாரையும் அற்பமா எண்ணவே கூடாது. அதே போல நல்லா கேளுங்க, மருந்து எடுக்கிற விசுவாசி, மருந்து எடுக்காத விசுவாசிய தவறா சொல்லக்கூடாது. உங்களுக்கு ஓகே, நல்லா கேளுங்க. அதுக்கு அடுத்தது பவுல் சொல்றாரு பாருங்க, ரோமர் 14வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 14வது அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசிப்போம். ரோமர் விசுவாசத்துல பலவீனம் உள்ளவரை சேர்த்துக் கொள்ளுங்கள். பாருங்க, என்ன போட்டு விசுவாசத்துல பலவீனங்களோட சேர்த்துக் கொள்ளுங்கள், ஆனாலும் அவருடைய மன ஐயங்களை குற்றவாய் என்ன பண்ணுங்க நிர்ணயம் பண்ணுங்கள். ஒருவருடைய எந்த பதார்த்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறவன் பலவீனனோ மரக்கரைகளை மாத்திரம் புசிக்கிறார். புசிக்கிறவன் புசியாதிருக்கிறவனை அற்பமாக எண்ணாதிருப்பானாக. புசியாதிருக்கிறவனும் புசிக்கிறவனை குற்றவாளியாக திருக்கிறவனாக தேவன் நம்மை ஏற்றுக்கொண்டாரே. அதனால மருந்து எடுக்கிறவன மருந்து எடுக்காதவன அற்பமாக எண்ணக்கூடாது. அந்த மாதிரி தவறான அந்த மனநிலை. ஆமென். புரிந்து கொள்ளுங்கள். அதனால மருந்து எடுப்பது தவறு அல்ல. ஆமென். அல்லேலூயா. இதிலிருந்து நம்ம என்ன புரிகிறது? தேவன் வியாதியை கொடுப்பதில்லை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்போ தேவன் ஏன் அப்படி சொல்றோம்னா, தேவன் வியாதி கொடுப்பதில்லை யார் சொல்றோம்? தேவன் வியாதி கொடுப்பதற்கு அவரிடத்துல வியாதி இல்ல, அதனால சொல்ல முடியாது. புரியுதுங்களா? ஓகே. அப்போ தேவன் எல்லாவற்றையும் படைத்தார்ல, மரம் செடி கொடி மனுஷன் எல்லாத்தையும் படிச்சாரா? எல்லாத்தையும் படிச்சு அவரு அதை பார்த்துட்டு என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னாரு? எல்லாமே நன்றாக படிக்க பார்க்கலாம். ஆதியாகமம் 1:31 வாசிங்க. அப்ப எல்லாமே நல்லதான் படிச்சாரு. நம்ம அது குற்றமா நினைக்க கூடாது. என்ன சொல்றீங்க? ஆமா, இந்த மருந்து சாப்பிடக்கூடாது, மருந்து சாப்பிடாம இருந்து நல்லது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. தேவன் நன்மையான எந்தையோ எல்லாமே பரத்துல இருந்து வருது. நம்ம யாரையும் ரொம்ப தவறாக நினைக்க கூடாது. அது நல்லது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிற இந்த விஷயத்துல. ஓகே, அதுக்கு அடுத்தது அப்போ ஆண்டவர் எல்லாமே நன்மையாக தான் படைச்சாரு. ஆதாரம் ஆண்டவர் படைச்சார் இல்லையா? படைச்சாரா? எப்படி படைச்சாரு? ஆரோக்கியமா தான் படைச்சாரு. நல்ல ஆரோக்கியமா படைச்சாரு, சுகத்தோடு படைச்சாரு. ஆதாம இருப்பிட்டே இருந்தானா? ஜுரத்துல இருந்தானா? சொல்லுங்க, தகவல் இருந்துச்சா அவனுக்கு? அப்படின்னு பைபிள்ல ஒண்ணுமே போட்டு இல்லை. ஆனா பர்ஃபெக்டா ஆண்டவர் படைச்சார். எல்லாமே நல்லது என்று கர்த்தர் கண்டார். அப்ப நல்லதான் ஆண்டவர் நல்ல ஆரோக்கியமா தான் படைச்சார். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அதனால ஆதாரம் ஏவாலும் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தாங்க, ஆரோக்கியமா இருந்தாங்க. அப்ப நம்மளும் ஆரோக்கியமா இருக்க முடியும். ஆமென். ஓகே, அதுக்கு அடுத்து பரமண்டல ஜெபம் படிக்கிறோம் இல்லையா? பரமண்டல ஜெபம் படிக்கிறோமா? பாருங்க, அதை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 11:2 வாசிங்க. லூக்கா 11:2 என்ன போட்டு பாருங்க. லூக்கா 11:2. பாருங்க, இங்க என்ன போட்டிருக்கு? அதாவது உங்களுடைய சித்தம் இருக்கா? உங்களுடைய சித்தம் பரலோகத்துல செய்யப்படுவது போல
உலகத்துல செய்யப்படுவதாக இருக்கா? அப்போ பரலோகத்துல தேவனுடைய சித்தம் என்ன? பரலோகத்துல தேவ சித்தம் என்ன? எல்லாம் சுகத்தோடு இருக்கணும், அப்படிதானே? எல்லாம் சுகத்தோடு இருப்பாங்க, அதான் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும், அப்படிதானே இருப்போம். அப்படி சித்தம். அப்ப யாருக்கும் வியாதி எங்க இருக்கப்படாது, இருக்காதா? இருக்காது. பரலோகத்துல வியாதி இருக்காது. அப்ப யாருக்கும் வியாதி எங்க இருக்காது. எல்லாரும் ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. அதுதான் என்ன சொல்றாருன்னா, பரலோகத்துல சித்தம் பரலோகத்துல செய்யப்படுவது போல இந்த பூமியிலும். பரலோகத்துல வியாதி இல்ல, பரலோகத்துல எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கிறாங்க. அதே போல இந்த பூமியிலையும் நீங்க என்ன பண்ணணும், ஆரோக்கியமா சுகத்தோடு இருக்கீங்கன்னா தேவனுடைய விருப்பம். அல்லேலூயா. சோ தவறா புரிந்து கொள்ளக்கூடாது. சரி, அதுக்கு அடுத்தது நல்லா கவனிங்க. அப்போ ஆண்டவர் இந்த உலகத்தை நல்லா கவனிங்க 1000 வருஷம் அரசாள போகிறார். ஆமென். நம்ம எல்லாம் நல்லா கவனிங்க. நமக்கு ஒரு கட்சி இருக்கிறது. அந்த கட்சி இயேசுநாதர் கட்சி. நல்லா புரிஞ்சுக்க. அதனால இன்னைக்கு நிறைய பேரு தவற நினைச்சுக்காதீங்க. இன்னைக்கு நிறைய பேரு ஏசப்பா பிள்ளைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தவறாய் நீங்க போய் என்ன பண்றது, வழியில போயிடக்கூடாதுன்னு தான் சொல்றாங்க. நம்ம எல்லா மகிமைக்கும் ஸ்தோத்திரத்திற்கும் கணத்திற்கும் பாத்திரமுள்ள ஒரே தேவன் அப்படி ஆண்டவராக சொல்றீங்க. அவர்தான் வணக்கத்திற்குரிய, அவர்தான் போற்றத்தக்க கூடியவர். புரிந்து கொள்ளுங்கள். அப்போ நம்ம இருக்கலாம், நீங்க ரகசியமா வைத்துக் கொள்ளுங்கள். விசுவாசிகளை ரகசியமா வைத்துக் கொண்டு ஒரு அந்த சூழ்நிலை வரும்போது ஓட்டு போடும்போது ரகசியமா போட்டு வந்துடுங்க. சொல்றீங்க தேவையா? எதுக்கு சொல்றோம்னா, நம்ம ஆட்சி வரப்போகுது. யார் ஆட்சி? அதான் ஏசுநாதர் ஆட்சி. அதுதான் சொல்றேன். 1000 வருட அரசாட்சி ஒரு நாள் ஆண்டவர் இயேசு எழுத்தின்படி இந்த உலகத்தை ஆள போகிறார். ஆமா. அதனால இவங்க இந்த வியாதிக்கு காரணமா இருந்த பிசாசானவனை ஆண்டவர் அவனுடைய சங்கிலினால் அவனை கட்டி அவனை அடி பாதாளத்துல போய் கொண்டு போய் அவனோட சிறை வைத்துருவார். அப்போ அங்க எந்த ஒரு மரண ஓடையோ வியாதியோ ஆக்சிடென்டோ நோய் நொடியோ இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. அங்கே இயேசுநாதர் மாத்திரமே 1000 வருடம் அரசாட்சி. இப்ப இருக்கிற பெரிய ஆட்கள் எல்லாம் பாருங்க, பெரிய ஆட்கள் சொல்றாங்களே, பெரிய ஆட்கள் சொல்லி கொடுக்குறாங்களே, அவங்க எல்லாம் இன்னைக்கு எங்க இருக்கிறாங்கன்னு அட்ரஸ் இல்லாம போயிடுவாங்க. ஒரு நல்ல செய்தி என்ன தெரியுமா? ஆனா யாரு அவரோடு கூட ஆலையில செய்வாங்க தெரியுமா? ஆண்டவர் இயேசு இருக்கும் போது சொல்லிட்டார், தன்னோடு கூட இருக்கிற 12 சீஷர்கள் அவங்க நான் அரசாட்சி ஆளும்போது அவர்கள் 12 மாகாணங்களுக்கு கவர்னராக இருப்பாங்க ஆண்டவர் சொல்லிட்டார். சொன்னாரே இல்லையா? ஆமா. அப்போ அவங்கதான் இருப்பாங்க, ஆண்டவருக்கு ரைட் ஹேண்ட் அவங்க தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அது மாத்திரமா அதோட முடிந்து போகிறது இல்லை. ஆனா இயேசுநாதனுக்காக கஷ்டப்படுறவங்க, இயேசுநாதனுக்காக பிரயாசப்படுறவங்க, இயேசுநாதனுக்காக ஊழியம் செய்யறவங்க, இயேசுநாதனுக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்றவங்க, இயேசுநாதனுக்காக நேரம் நாளையும் பார்க்காம ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. பாத்தீங்களா? அவங்களுக்கு ஒரு நல்ல காலம் வரப்போகிறது. என்னன்னா, அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகளை செய்ய போகிறோம். அந்த நாள் மகிழ்ச்சியான நாள் வரும். ஆமே. அப்பெல்லாம் நம்ம பாருங்க, நம்ம எல்லாம் ஆண்டவர் ஒவ்வொரு பொறுப்புகளை கொடுத்து ஆண்டவர் ஆங்காங்கே என்ன பண்ணுவாரு, நம்மள ஆண்டவர் கொண்டு ஆளுகளை செய்வார். அதான் பாரு பெருமான் பண்ண எதற்காக நமக்கு உண்டு, எதற்கும் பயம் இல்லை என்று பாருங்க. என்ன சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ அந்த நாட்களில எது சொல்ல வரேன்னா, அந்த 1000 வருட அரசாட்சியில முடவன் மானை போல துள்ளுவான். பைபிள் போட்டிருக்க முடவன். அப்போ அங்க முடவே இருக்காது, வியாதியே இருக்காது. அல்லேலூயா. ஆமா, வியாதியே இருக்காது. 100 வயது சென்று மறிக்கிறவன் வாலிபன் என்று எண்ணப்படுவான். 100 வயசு தாத்தா எப்படி இருப்பாரு? சொல்லுங்க, எப்படி இருப்பாரு? 1000 வருட அரசாட்சியில ஒரு வாலிபனா இருப்பார். தாத்தா இருக்க மாட்டாரு, வாலிபனா இருப்பார். பாருங்க, யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆரோக்கியமா இருப்பாங்க. ஆமே. ஆமா. இப்பெல்லாம் வயசாகி போச்சுன்னா அவ்வளவுதான், எழுதுக்க படிச்சு கொடுக்குறாங்க. பாத்தீங்களா? எப்பா முடியல, எப்பா எழுதுக்க முடியல, உட்காருங்க,
யாரும் கூப்பிட்டு போக தாங்கி நின்னுங்க பாருங்க, அப்பெல்லாம் அப்படி இருக்காது. ஆமா, எல்லாம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, எல்லாம் பலத்தோடு இருப்பாங்க, எல்லாம் ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க. அல்லேலூயா. அதான் 1000 வருட அரசாட்சி. அந்த 1000 வருட அரசாட்சியில வியாதி இருக்கிறாரு, மரணம் இருக்கிறாரு, எதுவுமே இருக்காது. ஆமென். புரிந்து கொள்ளுங்கள். அப்போ நல்லா கவனிங்க. இதெல்லாம் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, இப்படிலாம் ஒரு தவறான மனநிலையில எப்படியோ வியாதியோடு இருந்துதான் செத்து போக வேண்டியதுதான். வியாதியோடு காலம் முழுவதும் வியாதியோடு இருந்ததுதான் இப்படியே போய் சேர வேண்டியதுதான் அப்படின்னு நம்ம தவறா நினைச்சுக்கிறோம். இல்ல, நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை சுகமாக்க ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எந்த பலவீனம் இருந்தாலும் சரி, அவருக்கு அது லேசான காரியம். ஆமென். அதனால ஆண்டவரால மனுஷனால கூடாது, தேவனால எல்லாரும் கூடும். அதனால நம்மளே ஒரு தவறான மனநிலைக்கு வரக்கூடாது. ஒரே ஒரு விசுவாசம் நினைக்கிறேன்னா, ஆண்டவர் என் வியாதியை மாற்றி போடுவா. விசுவாசிக்கிறீங்களா? ஓகே. அது மாத்திரமல்ல, அடுத்த தவறான மனநிலை 15வது அதிகாரம் 26வது வசனம் வாசிக்கலாம். என்ன போட்டிருக்கு? 15வது. முக்கியமான வசனம் எடுத்துங்க. யாத்திராகம புஸ்தகம் 15:26. எகிப்தருக்கு வரப்பண்ணின வியாதியை ஒன்றும் வரப்பண்ண எதுக்கு அவையில்லை. நல்லா கவனிங்க. இது நம்ம தவறா நினைச்சுக்கிற வசனத்தை என்ன நினைச்சுக்கிறோம் தெரியுமா? எகிப்தியருக்கு ஆண்டவர் தான் வியாதியை கொடுத்தா. எகிப்தியருக்கு ஆண்டவர் தான் வியாதியை அவரு கொடுத்தான்னு சொல்லி நம்ம அதை தவறாக நினைச்சு கொள்கிறோம். நல்லா கவனிங்க. ஆண்டவர் எகிப்தியருக்கு வியாதியை கொடுக்கவும் இல்லை, அனுப்பவும் இல்லை. ஆமென். நாங்க ஆமென் சொல்ல மாட்டீங்க. எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்னா, நல்லா கவனிங்க. நான் சொல்ற மாதிரி நல்ல கவனமா கேளுங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். சரிதானா? இதை எப்படி நம்ம புரிஞ்சு கொள்றோம்னா, இந்த வசனத்தை மறுபடியும் நான் வாசிக்கிறேன் பாருங்க. அதாவது, நான் எகிப்தியர் மேல் வரும்படி அனுமதித்த வியாதிகள் ஒன்றையும் உன்மேல் வரும்படி அனுமதிக்க மாட்டேன். புரிஞ்சிச்சு உங்களுக்கு? சொல்லுங்க, என்ன புரிஞ்சிச்சு? என்ன புரிஞ்சிச்சு? எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதி ஒன்றையும் வரப்பண்ணேன்னு சொன்னார் ஆண்டவரே. இதை நம்ம எப்படி தவறா நினைச்சுக்கிறோம்? எகிப்தியருக்கு ஆண்டவர் தான் வியாதி அனுப்புனாரு நினைச்சுக்கிறோமா? அனுப்பவே இல்லை. அது எப்படி நம்ம சொல்லணும்? நல்லா கவனிங்க. இப்ப நான் சொன்ன பாருங்க, நான் எகிப்தியர் மேல் வரும்படி அனுமதித்த, அந்த வேட நல்லா புரிஞ்சுக்கணும். நான் எகிப்தியர் மேல் வரும்படி அனுமதித்த வியாதி ஒன்றையும் உங்கள் மேல் வரும்படி அனுமதிக்க மாட்டேன். இப்ப எந்த வேட நான் இன்சஸ்ட் பண்றேன்? இப்போ அனுமதிக்கிறது புரியுதா உங்களுக்கு? கொடுப்பது வேறு, அனுமதிக்கிறது வேறு. டிஃபரெண்ட் இருக்கா? ஆமா, டிஃபரெண்ட் வேறு. கொடுப்பதுன்னா கொடுத்தாரு அவர் வியாதி. அனுமதிக்கிறதுனா அலோடு, அனுமதிச்சார். அவர் கொடுக்கல, அனுமதிச்சார். நல்லா புரிஞ்சுங்க. இப்போ நல்லா கவனிங்க. அப்போ இந்த இத இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன். சபையில ஒருத்தர் பாவம் செஞ்சுட்டான். சபையில ஒரு விசுவாசி பாவம் செஞ்சுட்டாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன பண்றீங்க? நீங்க புத்திமதி சொல்றீங்க. அவன் புத்திமதியும் கேட்கல. நான் இப்படிதான் இருப்பேன், என் இஷ்டம், நான் எப்படின்னா போவேன், நான் செய்வேன் அப்படின்னு சொல்றீங்க. நல்லா கேளுங்க. ஆனா நீங்க அது வரைக்கும் அவனுக்காக என்ன பண்ணீங்க? நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறீங்க. அப்போ நல்லா கேளுங்க. அப்போ நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஜெபம் பண்ணுங்கிற அந்த போர்வை அவன் மேல போர்த்தப்பட்டிருக்கிறது. நல்லா கேளுங்க. ஜெபம் பண்ணுங்கிற போர்வை அவன் மேல போர்த்தப்பட்டிருக்கிறது. ஆனா நீங்க சொல்றீங்க, அட்வைஸ் சொல்றீங்க, நீங்க புத்திமதி சொல்றீங்க, ஆனாலும் அவன் கேட்கல, அவன் அப்படியே போறான்னா, இப்போ நீங்க அவனுக்காக ஜெபிக்கிறத நிறுத்திட்டீங்கன்னா, இப்போ அந்த ஜெபம் எடுக்கிற அந்த போர்வை அவனை விட்டு நீங்கி போய்விடும். நான் எத்தனை பேரை சொல்லி புரியுது? இப்போ நீங்கி போயிடுச்சுன்னா இப்போ எங்க போவாம ஆட்டோமேட்டிக்கா சாத்தான் கையில விழுந்துருவான். சொல்லி புரியுது உங்களுக்கு? இப்ப பவுல் அதுதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? 1 கொரிந்தியர் எடுத்து போட்டுங்க.
ஒண்ணு கொரிந்தியர் புத்தகத்துல 5:5 வாசிங்க. ஆ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ரட்சிக்கப்படும்படி ஆ, மாம்சத்தின் அழிவுக்காக ஆ, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆ. அவரை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். சாத்தானுக்கு ஒப்பு கொடுப்படி தீர்ப்பு செய்கிறேன் சொல்றாரா? நாங்க சொல்றாரா இல்லையா? அவன் ஆவி ரட்சிக்கும்படி சாத்தானுக்கிட்ட என்ன பண்ண திருப்பி செய்யும்படி ஒப்பு கொடுத்தார். அவர் வந்து ஒரு நேரடியா சாத்தானிடம் ஒப்பு கொடுத்துருங்க அந்த ஒரு அர்த்தத்தோட அவர் சொல்லல. நல்லா புரிஞ்சுங்க, அந்த அர்த்தத்தோட சொல்லல. நம்ம அதை தவறா புரிஞ்சுக்கிறோம். அப்படி சொல்லல. என்னடா அது கொண்டு போய் சாத்தானிட்ட போய் ஒப்பு கொடுத்துருக்காரு அப்படி சொல்லி நினைச்சுக்குவாங்க. அது சொல்றேன். அவர் அப்படி அந்த அர்த்தத்துல சொல்லல. என்ன சொல்றாரு? இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு பாவி, அதாவது ரட்சிக்கப்பட்ட ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டே இருக்கிறான். நீங்க சொல்றீங்க அவன் கேட்கல, இவ்வளவு சொல்லி பாத்தீங்க கேட்கல, அப்படிதான் இருக்கிறான். உடனே என்ன பண்றீங்க? நீங்க அவங்களால ஜெபம் பண்ணீங்க, ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறீங்க, அது அவன் பாதுகாப்பா இருக்குது. இப்போ நீங்க சொல்லி சொல்லி பாத்தீங்க, அவன் கேட்கல, இப்போ ஜெபத்தை நிறுத்திட்டீங்க. அவனுக்காக நீங்க பண்ற ஜெபத்தை என்ன பண்ணிட்டீங்க? நிறுத்திட்டீங்க. இப்போ அந்த ஜெபம் எடுக்கிற அந்த போர்வை அவனை விட்டு நீங்கி போச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்கா எங்க போய் விழுந்துருவான். நீங்க போய் சாத்தாங்க ஒப்பு கொடுக்க தேவையில்ல, சாத்தான் கையில போய் விழுந்துருவான். புரிஞ்சிச்சு? அந்த அர்த்தத்தை தான் அவர் சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அப்போ இந்த இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள், தவறான மனங்களை நம்முடைய சிந்தனையிலிருந்து நீங்க என்ன பண்ணணும்? எடுத்து விட வேண்டும். அதனால எகிப்திற்கு வர பண்ணின அந்த வியாதி ஆண்டவர் கொடுக்கல, அவர் அலோ பண்ண, அவ்வளவுதான், அனுமதிச்சாரு. ஆமென். ஹல்லேலூயா. கொடுப்பது வேற, அனுமதிக்கிறது வேற. சரி, யோபுவுக்கு ஆண்டவர் வியாதியை கொடுத்தாரா? அதான் யோபுவுக்கு ஆண்டவர் வியாதியை கொடுத்தாரா? யார் கொடுத்ததா? சாத்தான் தான் கொடுத்தான். பைபிள்ல கிளியரா இருக்குதா? என்ன சொல்றான் சாத்தான் ஆண்டவர்கிட்ட போயிட்டு? யோபு உன்னை விருதாவா சேவிக்கிறான், நீ அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கிற, ஆசிரியர் சொல்றானா? சரி, அப்போ நீ அவனை தொடுவீர் என்றார், அப்போ உன்னை என்ன அவன் தூஷிப்பானை பாரு. சரி, ஓகே. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ உடனே சாத்தா போய் அவன்கிட்ட பர்மிஷன் கேட்ட பிறகுதான் அவர் என்ன பண்றாரு? வியாதியை கொடுப்பதற்கு அனுமதிக்கிறார். ஆண்டவரே கொடுக்கல டைரக்டா, சாத்தா போய் பர்மிஷன் கேட்டான், அதனால அனுமதிச்சார். அவர்தான் நாங்க சொல்ல புரிஞ்சிச்சு. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஏன் அனுமதிச்சாரு? ஆண்டவரை அனுமதிக்கிறார் தெரியுமா? சில நேரத்தில் நம்ம கீழ்படியாதனால, நம்ம அறியாமையினால, நாம திமிர் எடுத்துட்டு போறதுனால எப்படிலாம் போட அப்படின்னு விட்டுறாரு. புரியுதா உங்களுக்கு? ஆமா, சில நேரத்துல அப்படிலாம் நடக்கும். அதனால முழுமையா கீழ்படுத்திட்டா ஆசீர்வாதம் சொல்றீங்க. ஆமா, அதனால அது நம்ம தவறா எடுத்துக் கொள்ளக்கூடாது. அதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ வியாதியை கொடுத்தது சாத்தான், ஆண்டவர் கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. ஓகே. அப்போ இது வந்து தவறான மனநிலையை என்ன பண்றீங்க? நீங்க எடுத்துருங்க. அதனால சாத்தான் சில நேரத்துல இப்போ இன்னொரு உதாரணம் சொல்றேன். இன்னொரு உதாரணம், ஆபிரகாமை சோதித்தார். அப்படி பைபிள் இருக்கா? ஆபிரகாமை சோதித்தார் பைபிள் இருக்கா? சரி. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ சோதனை என்பது நல்லா கவனிங்க. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, ஆண்டவர் எனக்கு ரொம்ப சோதிக்கிறாரு, ஆண்டவர் எனக்கு ரொம்ப வாட்டி வதைக்கிறாரு, ஆண்டவர் எனக்கு ரொம்ப இதை கொடுத்துட்டு அவர் பாட்டு அமைதியா இருக்கிறாரு. இப்படி எல்லாம் என்ன பண்றோம்? சோதிக்கிறார் 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 சொல்லி சொல்லி பழகமாயிடுச்சு. நல்லா கவனிங்க. சோதனையை கொடுக்கிறவன் யாரு? அதை பொருத்தி கொள்ளணும். அதாவது ஒருவரையும் ஆண்டவர் பொல்லாகினால் சோதிக்கிறவர் அல்ல, பிசாசு தான் சோதிக்கிறானா? ஓகே. அப்போ நல்லா கவனிங்க. ஆபிரகாம் சோதிக்கப்பட்டான். அது எப்படி அப்படின்னா நல்லா கவனிங்க. அதாவது என்ன போட்டிருக்கு அப்படின்னா, சரியான வார்த்தை எனக்கு என்ன தெரியுமா? அதாவது ஆபிரகாமை கர்த்தர் சோதிச்சார்ன்றதுக்கு தேவன் ஆபிரகாமை நிரூபித்தார். தேவன் ஆபிரகாமை, அதாவது எப்படின்னா சரியான வார்த்தை என்னன்னா, ஒரு சோதனையில தாசனாகிய ஆபிரகாம் எனக்காக அவன் நிற்பான், எனக்காக நிரூபிப்பான். சொல்ல புரியுதா? சொல்ல புரிஞ்சுது?
சோதனை என்பது என்ன? ஆண்டவர் நிரூபிக்கணும். எனக்காக நிற்பாப்பா அவன். ஒரு பரீட்சை. சோதனை என்பது என்ன? ஒரு டெஸ்ட். என்ன டெஸ்ட் வச்சாரு அப்படின்னா, நல்லா கவனிங்க. இப்போ ஆபிரகாமுக்கு செல்ல பிள்ளை யாரு? ஈசாக்கு. எத்தனை வயசுல பிறந்தது? 100 வயசுல பிறந்தது. பிறந்ததா? 100 வயசுல. இப்போ அவர் ரொம்ப நாள் பிள்ளை இல்ல, 100 வயசுல பிறந்தது. அதனால அவருக்கு என்னன்னா ரொம்ப பாசம், பிள்ளைங்க ரொம்ப பாசம், ரொம்ப அன்பாகி போச்சு. அதனால ஆண்டவரை விட பிள்ளை அதிகமா நேசிக்க ஆரம்பிச்சிட்டார். ஆண்டவரை விட என்ன பண்ணாரு? பிள்ளைய நேசிக்க ஆரம்பிச்சிட்டார். பாத்தீங்களா? அன்பெல்லாம் எங்க போச்சு? பிள்ளை மேல போச்சு. ஆண்டவர் விடுவாரா? அதான் இப்ப பைபிள்ல தெளிவா சொல்லுது, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை. அப்படின்னா என்ன? அவ்வளோ செல்லமா ஒரு பாசமா என்ன பண்ணாரு? ரொம்ப அதிகமா நேசிக்க ஆரம்பித்தாரு. ஆண்டவர் பார்த்தாரு, விடல. ஏப்பா, நீ உன் நேசகுமாரனாக ஈசாக்கை எனக்காக என்ன பண்ணும்? நீ பலி செலுத்த. என்ன பண்ண தெரியுமா ஆபிரகாம்? அப்பதான் ஒரு டெஸ்ட்ல என்ன பண்ணாரு? அவன் நிரூபித்தார். ஆபிரகாம் அதுக்கு ஆபிரகாமுக்காக சரி, அதாவது ஆண்டவருக்காக ஆபிரகாம் இருக்கிறானா, விசுவாசம் இருக்கிறானா என்று ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒரு டெஸ்ட் வச்சார். டெஸ்ட் வைக்கும் பொழுதுதான் தெரிஞ்சது, ஆண்டவரே, அதாவது ஆண்டவரை தான் அதிகமா நேசிச்சாங்க கண்டி, பிள்ளைய நேசிக்கவில்லை. தெரிஞ்சுச்சா? அப்ப எப்படி தெரிஞ்சது? ஆண்டவர் உடனே பலி செலுத்தணும்னு சொல்ல உடனே என்ன பண்றாரு? உடனே மோரிய தேசத்துக்கு போனார். தெரியுமா? அவங்க மோரிய தேசத்துக்கு போய் அங்க என்ன பண்ணாரு? எல்லாம் ஆயத்தமாயி கட்டையை கட்டி எடுத்துக்கிட்டு கத்தி எடுத்துக்கிட்டு வெட்டுவதற்காக ரெடியா போயிட்டார். ஆண்டவர் அந்த டெஸ்ட்ல, அந்த பரீட்சையில அவரு உண்மையாய் ஆண்டவர் நேசிக்கிற என்பதை நிரூபித்தார். அல்லேலூயா, நிரூபித்தார். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால ஆண்டவர் என்ன சோதிக்கிறாரு. அதனால நான் இப்படியே என்ன சொல்றது, வியாதியில இருந்து ஆண்டவர் இப்படியே சோதிச்சுட்டே இருக்கிறாரு சொல்லக்கூடாது. ஆமென். அது தவறான மனநிலை. புரிந்து கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்தது நல்லா கவனிங்க. எகிப்தியருக்கு நல்லா கவனிங்க. ஆண்டவர் வியாதிகள் அமைச்சாரா? எத்தனை வியாதி அமைச்சாரு? எத்தனை வாதைகள் அமைச்சாரு? 10 வாதைகள். அது கடைசி வாதை என்ன? சீக்கிரம் சொல்லுங்க. தலைச்சன்மை. அதாவது முதல் பிள்ளை பிறக்கிற எல்லாரையும் என்ன பண்ணணும்? சங்காரம் பண்ணணும். அப்படிதானே? ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், படிக்கிறீங்க. அப்போ நல்லா கவனிங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா, ஆண்டவர் இவங்களை என்ன பண்ணிட்டாரு? சாவடிச்சிட்டாரு. இவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாரு? சாவடிச்சிட்டாரு. அவங்க ரவுடியா சாவடிக்கு. நம்ம தவறா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் அப்படி அழிச்சார் என்ற பைபிள் இல்லை. அதாவது சங்கரிச்சார் என்றது அது சங்கார தூதன். சங்கார தூதன் நான் அனுப்புவேன்னு தான் சொன்னேன். அல்லேலூயா, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அதுக்கு அடுத்து நல்லா கவனிங்க. இது நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா, அவங்களுக்கு எல்லாரையும் என்ன பண்ணாரு? சொல்லுங்க. சாகடிச்சுட்டாரு. எல்லாரையும் சாகடிச்சுட்டாரு அப்படின்னு நினைக்கிறோம். அந்த சாகடிக்கவே இல்லை. அப்போ இந்த மரணத்துக்கு அதிகாரி யாரு? சாத்தாங்க. எபிரேயர் 2:14 வாசிங்க. எபிரேயர் 2:14 வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் போதும். என்ன போட்டிருக்கு? மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசான. அப்ப மரணத்துக்கு அதிகாரி யாரு? இப்ப சாவடிக்கிற யாரு? பிசாசு. அப்ப ஆண்டவர் சாகடிக்கல. புரியுச்சா? ஆமா. பைபிள்ல யோவான் 10:10 போட்டிருக்கு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு. அப்போ என்னன்னா, இப்ப இந்த மரணத்தையும் இந்த வியாதியையும் ஆக்சிடென்டையும் கொடுக்கிறவ யாருன்னா பிசாசு. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மரணத்தையும் வியாதியையும் ஆக்சிடென்டையும் கொடுக்கிறவ யாரு? பிசாசு தான், ஆண்டவர் கிடையாது. அல்லேலூயா. ஒரு சில சந்தேகம் நம்ம வரும். அப்போ இந்த மரணத்துக்கு அதிகாரி என்று சொல்றீங்களே, மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவன். அப்போ இள வயசுல ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள்லாம் வியாதிப்பட்டிருந்து மறித்து போயிருந்தாங்களே, இல்ல ஆக்சிடென்ட் ஆகி ரட்சிக்கப்பட்ட விசுவாசிங்க அவங்க மறித்துட்டாங்களே, இப்போ அவங்க எல்லாம் எங்க போயிருப்பாங்க? மரணத்தின் அதிகாரியாக பிசாசுகிட்ட போயிருப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்.
புரியுதா? நல்லா இல்லைங்க, தவறான எண்ணம். ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, அதாவது ஞானஸ்தானம் எடுத்த ஒரு தேவனுடைய பிள்ளை, அவங்க எங்க போவாங்கன்னா மரித்த பிறகு நேரா பரலோகத்துக்கு போயிடுவாங்க. நல்லா இல்லைங்க, பைபிள்ல போட்டிருக்கு, ஆவி தன்னை தந்த தேவனத்திற்கு போகிறது. ஆவி தன்னை தந்த. அப்போ நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, அப்போ இவன் சாகடிக்கிறானு, அப்போ ரட்சிக்கப்பட்ட விசுவாசி எல்லாம் சாகடிச்சுட்டா, அப்போ இவன் எங்க அவன் பக்கமா கொண்டு போயிடுவானோ? இல்ல, ரட்சிக்கப்பட்ட விசுவாசியா இருந்தாலும் சரி, ஆனா வேதம் தெளிவா சொல்றது, ஆவி தன்னை தந்த தேவனுக்கு. அல்லேலூயா. மரணத்தையும் வியாதியும் ஆக்சிடென்டையும் கொடுக்கிறவன் சாத்தான். ஆமென். புரிந்து கொள்ளுங்கள், இதை நம்ம தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது. ஆமென். ஓகே, அதுக்கு அடுத்தது நல்லா கவனிங்க. இப்போ யோபுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோபுடைய பிள்ளைங்க எல்லாரும் செத்து போயிட்டாங்களா? செத்து போயிட்டாங்களா இல்லையா? யோபு என்ன சொன்னாரு? யோபு என்ன சொன்னாரு? கர்த்தர் கொடுத்தா, அதாவது யோபுக்காக ஸ்தோத்திரம் என்னன்னா, கர்த்தர் கொடுத்தா அப்படின்னு சொன்னாரு, கர்த்தர் எழுத்தான்னு சொன்னாரு, அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ண. ஏன்னா ஒரு ஆறுதல், அதாவது ஒரு மரணம், சொன்னா ஒரு துக்க வீட்டுக்கு போனோம்னு வச்சுங்களேன், சா வீட்டுக்கு போனா அங்க ஒரு சின்ன பிள்ளை செத்து போச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வசனத்தை நீங்க சொன்னீங்கன்னா என்ன சொல்ற? இந்த வசனத்தை கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எடுத்தா, கர்த்தர் நாமத்துக்கு. இப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த இடத்துல கொஞ்சம் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆறுதலா இருக்கும். ஆனா அதே நேரத்துல கர்த்தர் கொடுத்தார் என்பது உண்மைதான், ஆனா எடுத்தார் என்பது உண்மை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நல்லா இருக்குங்க, அதாவது யோபு அவரு என்ன, அதாவது அந்த இடத்துல அவர் என்ன சொன்னாரோ அதுதான் கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு, எழுதி வச்சிருக்கிறாரு. பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு சொன்னார் என்னாருன்னா அது தவறு. இது யார் சொன்னது? அவருக்கு அந்த வெளிச்சத்துல அவர் சொல்லிட்டார். யோபு கர்த்தர் கொடுத்த, கர்த்தர் எடுத்தாரு, அவரு வெளிச்சம் அந்த நேரத்துக்கு வந்தது, அதை சொல்லிட்டாரு. ஆனா யோபு சொன்ன வார்த்தையை அவர் கரெக்டா எழுதி வச்சுட்டாரா? எழுதி வச்சாரா இல்லையா? நாங்க எழுதி வச்சாரா இல்லையா? ஓகே, அதான் நல்லா கவனிங்க. அப்போ இது பரிசுத்த ஆவினாலே, அதாவது ஏவப்பட்டு சொன்னாருன்னு சொன்னாதான் நம்ம என்ன பண்ணணும், அது அப்படி சொல்லக்கூடாது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இது யோபு சொன்னாரு, அதனால அவருக்கு நம்ம ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு. புரிந்து கொள்ளுங்கள். அப்போ இது ஒருவேளை அவங்க பிள்ளைங்க செத்து போனாலும் எங்க போயிருப்பாங்க? எங்க போயிருப்பாங்க? சாகடிச்சது யாரு? சாதாரண சாகடிச்சாங்க. சரி, சாகடிச்சு அவங்க எல்லாம் யோபு பிள்ளை எங்க போயிருப்பாங்க? ஒரு மகன் ஆண்டுதான் போயிருப்பாங்க. நாங்க புரியுதா உங்களுக்கு? யோபு யாரு? அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிட்டு இருக்க பைபிள்ல. அப்ப யோபு பிள்ளைங்க பரிசுத்தமா இருப்பாங்க. அப்ப அவங்க எங்க போயிருப்பாங்க? அவங்களுக்கு தான் போயிருப்பாங்க. அல்லேலூயா. அதனால அந்த ஒரு வெளிச்சத்துல அவர் சொன்னது, அந்த இடத்துக்குள்ள சொன்னதை அவர் எழுதி வச்சுக்கிறார். ஆனா அது தவறான காரியம். ஆனா கர்த்தர் அது கொடுக்கவில்லை, கர்த்தர் எடுக்கவில்லை, சாத்தான் தான் எடுத்தான். பைபிள்ல கிளியரா போட்டுக்கா. ஆமா, சத்ருவு தான் என்ன பண்ணா, பிள்ளைகளை என்ன பண்ண, ஒரு பெருங்காற்று வந்தது, அடிக்க செஞ்சா, உடனே மதில் செவர் விழுந்து எல்லா பிள்ளைகளும் செத்து போயிட்டாங்க. ஆமே, புரிந்து கொள்ளுங்கள். அப்ப ஆண்டுடைய அனுமதி இல்லாம ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் கொடுக்கிறவர் அல்ல, அவர் அனுமதிக்கிறார். தெரிஞ்சுக்கோங்க, என்னது அனுமதிக்கிறார். அப்ப ஆண்டுடைய அனுமதி இல்லாம ஒரு மயில் கூட, தலையில ஒரு மயில் கூட கீழே, அவ்வளவுதான். அதனால ஆண்டவருடைய அனுமதி இல்லாம சாத்தான்களை ஒன்று கையில வைக்க முடியாது. அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா நம்முடைய ஜீவன் நம்முடைய கரத்துல இருக்கிறது. அதனால பயப்படாதீங்க. அதனால நீங்க சொல்லுங்க, வாழ்நாளெல்லாம் எனக்கு நன்மையோ கிருபையோ என்னை பின்தொடரோ, நான் சுகத்தோடு இருப்பேன், நான் பலத்தோடு இருப்பேன், நான் ஆசீர்வாதமா இருப்பேன் அப்படின்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்க விசுவாசத்தை காணப்படுவா. ஆமென். நான் சொல்றது எல்லா கருத்தும் புரிஞ்சிச்சா?
அவங்க தவறான மனதை எல்லாம் எடுத்துட்டு இனிமேல் நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தையெல்லாம் என்னது? கர்த்தர் எனக்கு சுகத்தை தருவார், நான் பலனோடு இருப்பேன், நான் சுகத்தோடு இருப்பேன், ஆரோக்கியத்தோடு இருப்பேன், நான் நீடித்த 5 நாட்களோடு இருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். எல்லாரும் அப்படி எழுந்திக்கலாமா? கேட்ட வாக்கியத்தை எல்லாரும் ஒப்பு கொடுத்து எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி நன்றி. எல்லாரும் அப்படி எழுந்திருந்து ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஆண்டவரே, அப்பா, எனக்குள்ள இருந்த அந்த தவறான மனங்களை எல்லாம் ஆண்டவரே நீங்க பிடிங்கி எரிந்து போட்டு, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இனிமேல் ஆண்டவரே தேவன்